கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இன்றைக்கு மிக முக்கியமான பேசுபொருளாக ஆகியிருப்பது வெளிநாட்டு நிதி பங்களிப்பு சட்ட திருத்த மசோதா. தினமணியில் ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு. இந்த வெளிநாட்டு நிதி பங்களிப்பு சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெற பிரதமருக்கு முதல்வர் வலியுறுத்தல். இங்கே முதல்வர்ங்கிறவர் நம்ம ஸ்டாலின். இந்த மசோதாவை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடியை முதல்வர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது என்ன அப்படின்னா வெளிநாடுகளிலிருந்து தன்னார்வ தொண்டு அமைப்புகளுக்கு வரும் நிதி, இந்தியாவில் இருக்கக்கூடிய என்ஜிஓஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, தொண்டு நிறுவனங்கள், இவர்கள் வெளிநாடுகளிலிருந்து பணத்தை பெறலாம் டொனேஷனாக, நன்கொடையாக. அப்படி வரக்கூடிய பணத்தை அவர்கள் எவ்வாறு செலவழிக்க வேண்டும், யாரிடமிருந்து நிதி பெறலாம், எவ்வளவு நிதி பெறலாம், அதில் எவ்வளவு நிர்வாகத்துக்கென்று அவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபீ, அந்த பணத்தை எதில் செலவழிக்கலாம், எதில் செலவழிக்கக்கூடாது, எந்த வழியாக அது வர வேண்டும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கட்டுப்படுத்துவது தான் இந்த FCRA சட்டம் அப்படிங்கிறது. அந்த FCRA சட்டம், இந்த சட்டத்தை பல தடவை அவங்க அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும் பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை பிரச்சனைன்னு அரசியல்வாதிகள் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த மசோதா இது கடந்த மாதம் 25ஆம் தேதி கொண்டு வரப்பட்டுள்ளது. அதற்கு வாக்கெடுப்பு நேற்றைக்கு எடுப்பதாக இருந்தது, நேற்றுக்கு எடுத்துக்கல. ஸோ என்ன குற்றச்சாட்டு இதில் மேலே வைக்கிறாங்கன்னா, இந்த மசோதா சிறுபான்மையினருக்கு எதிரானது என்று காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. இப்போ உங்கள் நேற்றுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாடாளுமன்ற வளாகத்தில் எல்லா எதிர்க்கட்சியினரும் ஒன்றாக சேர்ந்து, இதில் யார் யாருன்னா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள், சமாஜ்வாதி கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், தேசியவாத காங்கிரஸ், RSP கட்சி, இவங்க எல்லாம் ஒன்றாக சேர்ந்து கலந்து கொண்டு இதுக்கு கையில் பதாகைகள்லாம் தாங்கி இந்த மாதிரி தன்னார்வ தொண்டு நிறுவனங்களை குறிவைப்பதை நிறுத்துங்கள் அப்படிங்கிற வாசகம் அடங்கிய பதாகையை தாங்கி போராட்டம் நடத்தியிருக்காங்க. அப்புறம் இருக்கவே இருக்குது, டவுன் டவுன், மத்திய அரசுக்கு எதிராக முழங்கணும், மோடி ஒழிக அப்படின்னு சொல்லணும், மசோதாவை திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் இப்போ தேர்தல் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடமான தமிழகத்திலேருந்து மு க ஸ்டாலின் இதை வலியுறுத்தி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவு செய்திருக்காரு. அதில் இது அவர் எழுத்து மூலமாக கொடுத்துருக்கிறது. அது என்ன அப்படிங்கிறத படிச்சிருவோம். வெளிநாட்டு நிதி பங்களிப்பு ஒழுங்குமுறை சட்ட முன்வரைவு 2026 என்ற பெயரில் மத்திய பாஜக அரசால் முன்மொழியப்பட்டிருக்கும் திருத்தங்கள் முழுக்க கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்களையும் தேவாலயங்களையும் பிற மத சிறுபான்மை தொண்டு நிறுவனங்களையும் குறிவைத்து தொடுக்கப்படும் நேரடி தாக்குதல் ஆகும். நேரடி தாக்குதல் அப்படின்னே சொல்லிட்டாரு. நம்ம அந்த சட்ட முன்வரைவுக்குள்ளே கொஞ்சம் போவோம். ஏற்கனவே வக்ஃபு வாரிய சட்ட திருத்தம் மூலம் இஸ்லாமிய சொத்துக்களை கபலீகரம் செய்ய முயன்றதை அடுத்து, இந்த வார்த்தையெல்லாம் நான் திருப்பி டீட்டெயிலாக அதை கவர் பண்ணுறேன். தற்போது முயன்றதை அடுத்து என்ன, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு அவர் சொல்லலை. தற்போது மற்ற மத சிறுபான்மையின் அமைப்புகள் வெளிநாடுகளில் இருந்து பெறும் நிதியை முடக்கும் முயற்சியில் மத்திய பாஜக அரசு இறங்கியுள்ளது. முதல்ல இதை படிச்சிடுறேன், அதுக்கப்புறம் என்னுடைய ரியாக்ஷன் சொல்கிறேன். எதிர்க்கட்சிகளின் போராட்டத்தாலும் கிறிஸ்தவர்கள் அதிக அளவில் வாழும் கேரளத்தில் தேர்தல் நடைபெற இருப்பதாலும் இப்போதைக்கு பின்வாங்குவது போல நடித்து விரைவில் நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடரை கூட்டி இந்த சட்ட திருத்தத்தை நிறைவேற்ற பாஜக அரசு திட்டமிடுவதாக அறிகிறேன். இந்த முயற்சிகளை கைவிட்டு பிரதமர் நரேந்திர மோடி இந்த தன்னிச்சையான அநியாய சட்ட திருத்தத்தை முற்றிலுமாக திரும்ப பெறும் நடவடிக்கையை உடனடியாக எடுக்க வேண்டும் என வலியுறுத்துகிறேன் அப்படின்னு அவர் அந்த எக்ஸ் வலைப்பக்கத்தில் கொடுத்துருக்காரு. வக்ஃபு வாரிய சட்ட திருத்தம் மூலம் இஸ்லாமிய சொத்துக்களை கபலீகரம் செய்ய முன்றதை எடுத்து ஆக்சுவலாக நடந்தது என்னென்னா, வக்ஃபு என்ற பெயரால் இஸ்லாமிய அமைப்புகள் மற்ற முக்கியமாக இந்துக்கள் அவர்களுடைய சொத்தை கபலீகரம் செய்வதை ஏதோ ஒரு விதத்தில் தடுப்பதற்காக கொண்டு வரப்பட்டது தான் அந்த சட்ட திருத்தம். அதை இவர் எப்படி உல்டா பண்ணுறாருன்னா, இஸ்லாமிய சொத்துக்களை கபலீகரம் செய்வதற்காக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறார். உண்மையே கிடையாது. உங்களுக்கு தெரியும், நம்ம ஊரில் திருச்செந்துறை போன்ற ஒரு திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இருக்கிற கோவில், அந்த ஊரில் இருக்கிற அத்தனை நிலமுமே வக்ஃபு நிலம் அப்படின்னு இவங்க அறிவிச்சிட்டாங்க. கோவிலே வக்ஃபு நிலமா?
இதுக்கப்புறமா பயங்கர போராட்டம். இது இந்த மசோதா முன்வைக்கப்படும் பொழுது நாடாளுமன்றத்தில் பேசியவர்கள் அனைவருமே இதுதான் ரெஃபரன் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் திருச்செந்துரை என்ற இடத்தில் கோவிலும் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நிலங்களுமே வக்ஃபு நிலம்னு. அப்போ முன்னாடி என்ன இருந்ததுன்னா, வக்ஃபு நிலம்னு இவங்க சொல்லிட்டாங்கனாலே அந்த நிலத்தை மற்றவங்க யாரும் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கு எங்கடா போய் அப்பீல் பண்ணுங்கன்னா திருப்பி வக்ஃப் போர்டுக்கிட்ட தான் போய் அப்பீல் பண்ணணும். அதை இவர் எப்படி ட்விஸ்ட், இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப முக்கியம். வக்ஃபு வாரிய சட்ட திருத்தம் மூலம் இஸ்லாமிய சொத்துக்களை கபலீகரம் செய்ய முயன்ற, இது பயங்கரமான, மிக தவறான, மிக மோசமான ஒரு வாக்கிய அமைப்பு. இதை பற்றி உடனடியாக சம்பந்தப்பட்டவர்கள் இதற்கு மறுப்பு தெரிவிக்கணும். அரசு தான் மறுப்பு தெரிவிக்கணும், நம்ம தனியாராக அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறதுங்கிறது வேற. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, எப்படி இந்த தேர்தல் சமயத்தில் ட்விஸ்ட் பண்ண பார்க்குறாரு ஸ்டாலின்னு பாருங்கள். நீங்கள் முதல்ல முஸ்லீம்களோட சொத்தெல்லாம் அள்ளிக்கிட்டீங்க, இப்போ நேரடியாக கிறிஸ்தவர்களை தாக்குகிறீர்கள் அப்படிங்கிற. வெளிநாட்டு நிதி பங்களிப்பு சட்ட திருத்த மசோதாக்குள்ளே போய் படிச்சிங்கன்னா அதில் கிறிஸ்தவங்கிற வார்த்தையே இருக்காது. ஆனால் இவங்க எப்படி போடுறாங்க பாருங்கள், கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்கள், கிறிஸ்தவ தேவாலயங்கள், பிற மத சிறுபான்மை தொண்டு நிறுவனங்களை குறிவைத்து நம்ம அதை பார்க்க போகிறோம். அதில் என்ன தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதை நம்ம பார்த்துருவோம். இப்போ சரி, இன்னும் இவ்வளவு சொல்கிறாரேப்பா, அது என்ன அப்படின்னா இதோடைய ஹிஸ்ட்ரியை பார்த்துருவோம். இது முழுமையான ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது இதுக்கு. எஃப்சிஆர்ஏ என்றால் என்ன? இது முதல்ல இந்த சட்டத்தை 1976 எமர்ஜென்சி காலகட்டத்தில் இந்திரா காந்தி அவர்களால் கொண்டு வரப்பட்டது தான் இந்த சட்டம் முதல்ல. அது எதுக்காக கொண்டு வந்தாங்க? அந்த நிமிடம் வரைக்கும் 1970கள் வரைக்கும் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் அந்நிய நிதி இந்தியாவுக்குள் வந்து கொண்டிருந்தது. அந்த நிதி எதற்கு வேண்டுமானாலும் பயன்படுத்தக்கூடியதாக இருந்தது. அப்போ இது ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து, முக்கியமாக இந்த பணத்தை வைத்துக்கொண்டு அரசியலுக்குள் இந்த பணம், வெளிநாட்டு பணமானது, அது நன்கொடைன்னு வச்சுப்போம், வெளிநாட்டு நன்கொடை இந்தியாவின் அரசியல் கட்சிகளுக்குள்ளோ மற்ற அரசியல் சார்ந்த அமைப்புக்குள்ளோ போகக்கூடாது அப்படின்னு கட்டுப்படுத்துறது அதோடைய முதன்மை நோக்கமாக இருந்தது. என்னென்னா, முக்கியமாக பாருங்கள், இந்த சட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பணம் உள்ளே வர்றது எப்படி இருக்கணும்னா, இட் ஷுட் பி கன்சிஸ்டன்ட் வித் த வேல்யூஸ் ஆஃப் அ சோவரீன் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக். யாரோ ஒருத்தன் வெளிநாட்டிலேருந்து பணம் கொடுக்குறான், அந்த பணம் எதுக்காக வருது? அந்த பணம் இந்தியாவின், அதாவது இறையாண்மை உள்ள ஒரு நாடாக இருக்கக்கூடிய இந்தியா, அதோடைய வேல்யூஸ், அதோடைய மதிப்பீடுகள், அதோடைய விழுமியங்கள், அதோடு ஒத்துப்போவதற்காகத்தான் இப்படி வரக்கூடிய பணத்தை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான். ஸோ முதல்ல யார் கொண்டு வந்தா? இந்திரா காந்தி. 2010 அதுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு. இந்த தகவல்கள் எல்லாமே நமக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் கட்டுரை ஒன்றிலேருந்து கிடைக்கிறது. 2010 யார் ஆட்சியில் இருந்தால்? காங்கிரஸ் தலைமையிலான, அதில் நம்ம திமுகவும் அதில் ஒரு அங்கம். இந்த யூபிஏ கவர்மெண்ட் பலவேறு சட்டங்களை ஒன்றாக சேர்த்து என்ன அந்த சட்டம் சொல்லுதுன்னா, உள்ளே வரக்கூடிய பணம் எந்த விதத்திலும் தேசத்தின் நலன்களுக்கு எதிரானதாக இருக்கக்கூடாது. நீங்கள் அப்படி கொடுக்கக்கூடிய பணம் எந்த நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட், தேச நலனுக்கு எதிரான வகையில் பயன்படுத்த பணம் அனுமதிக்கப்படக்கூடாதுன்னு. யார் காலத்தில்? காங்கிரஸ் காலத்தில். ஒரு காலத்தில் காங்கிரஸ்லாம் நாட்டுக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருந்தாங்க அப்படிங்கிறது இது காட்டுது. 2010க்கு பிறகு 3 அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு. இப்போ இருக்கிற இந்த லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி அது எல்லாமே நரேந்திர மோடியுடைய ஆட்சி காலத்தில். 2016, 2018, 2020. இந்த 2020 அமெண்ட்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா, ரொம்ப தெளிவாக இன்னும் டைட்டனிங் த கண்ட்ரோல். பணம் வருது, யாருக்கு போகுது, அந்த ஃபண்டை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறீங்க. ஃபாரின் பணம், நீங்கள் உள்ளூரில் பணம் வாங்கி என்ன வேணாலும் பண்ணலாம், பேச்சே இல்லை. பணம் வெளியிலிருந்து வரும்பொழுது தான் இந்த இத்தனை பிரச்சனையும். 2020க்கு அப்புறமா இப்போ என்ன சொல்கிறாங்க? 2026 அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுது? இது இந்த பாரதிய ஜனதா அரசு வந்ததற்கு பிறகு 3வது முறையாக பாரதிய ஜனதா அரசு இருக்குது, தொடர்ச்சியாக 2014 அதில் 2026 அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய நிதியை மேனேஜ் பண்ணுறதுக்காக, இங்கே அதாவது அட்மினிஸ்டர் பண்ணுறதுக்காக, நான் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு
பங்குச்சந்தை போன்ற முதலீட்டு அமைப்புகளை எல்லாம் கண்காணிப்பதற்காக செபி அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது. வங்கிகளை எல்லாம் கட்டுப்படுத்துவதற்காக ஆர்பிஐ என்ற ஒரு அமைப்பு இருக்குது. இன்சூரன்ஸ் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துவதற்காக பல்வேறு இன்சூரன்ஸ் நிறுவனங்கள், கவர்மெண்ட் பிரைவேட் இன்சூரன்ஸ் அமைப்புகளை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி ரெகுலேட் பண்ணுறதுக்காக ஐஆர்டிஏ என்ற ஒரு அமைப்பு இருக்குது. அது மாதிரி ஒன்று ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பணம் எங்கே போகிறது, யாருக்கு போகிறது, அது எப்படி செலவழிக்கப்படுகிறதுன்னு இன்றைக்கு அரசே அதை கண்காணித்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு நிலையில் இதற்கென்று தனியாக ஒரு அத்தாரிட்டி ஒன்றை அமைக்கிறார்கள். இது என்ன பிரச்சனை? அதுவும் அரசுடைய ஒரு அங்கம் தானே. இதுக்குன்னு ஒரு டிசிக்னேட்டட் அத்தாரிட்டி, அவ்வளோதான். வேறு என்னென்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி இந்த எஃப்சிஆர்ஏ அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு அனுமதி வாங்கி நீங்கள் பணத்தை பெறுகிறீர்கள். அந்த பணத்தை பெறுவதை தொடர்ந்து நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை ரினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ நீங்கள் ரினியூ பண்ணாமல் போனால் உள்ளே வந்த பணத்தை என்ன செய்வது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்போ அந்த டிசிக்னேட்டட் அத்தாரிட்டி உள்ளே இறங்கும். பட் நார்மலாக நீங்கள் ஏற்கனவே இந்த பணத்தை வாங்குவதற்கென்று அனுமதி பெற்று விட்டீர்கள் என்றால் அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான், ஃபாரெவர் கிடையாது. ஒரு 3 வருடம்னு வச்சுங்களேன். அதோட எக்ஸாக்ட் டீட்டெயில் நான் சொல்லலை. பொதுவாக ஒரு 3 வருஷம்னா எவ்ரி 3 இயர்ஸ் நீங்கள் அதை ரினியூ பண்ணணும். இன்றைக்கி பள்ளிக்கூடம் நடத்துவதாக இருந்தாலும் அப்படி தான் பண்ணணும். என்ன நடத்துவதாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கென்று ஒரு அனுமதி தரப்படுகிறது. அது நீங்கள் அதை ரினியூ பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் நீங்கள் ரினியூவல் அப்ளிகேஷனே போடலைன்னா அவ்வளோதான். அதோட அந்த வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பணம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் மேற்கொண்டு பெற முடியாது. திரும்ப ரீஅப்ளை பண்ண வேண்டியிருக்கும். அல்லது நீங்கள் அப்ளிகேஷன் போடுறீங்க, அந்த ரினியூவல் உங்களுடைய பணத்தை வெளிநாடுகளிலிருந்து பெறுவதற்கான அந்த எஃப்சிஆர்ஏ அப்ளிகேஷன் போடுறீங்க, அந்த ரினியூவல் உங்களுக்கு தரப்படவில்லைன்னா, ஏன்னா உங்கள்கிட்ட சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நீங்கள் சரியாக கணக்கு வழக்குகளை கொடுக்கலன்னா, அல்லது ரினியூவல் எக்ஸ்பைரி முடியறதுக்குள்ளே நீங்கள் ரினியூ பண்ணலைன்னா அப்போ ஒரு கேப் வரும். இந்த மாதிரியான சமயத்தில் அன்யூட்டிலைஸ்ட் ஃபண்டு, இது எப்படின்னா நீங்கள் வந்து இப்போ என்ன ஆகிடுதுன்னா, பணத்தை வெளிநாட்டிலிருந்து வாங்குகிறீர்கள், அந்த வாங்கிய பணத்தை அப்படியே உங்களுடைய பணத்தோடு கலந்து விடுகிறீர்கள், அப்புறம் அந்த பணத்தை வேறு யாருக்காவது தருகிறீர்கள். அந்த பணம் எங்கே போச்சு, எங்கே வந்தது தெரியும், இப்போ எங்கடா இருக்குன்னா அந்த பணம் போயிடுச்சு, எங்கேயோ போயிடுச்சு, ரைட்? நாட்டுக்குள்ளே அது எங்கே இருக்குது, அது யாராவது தீவிரவாதி கையில் போகுதா, இல்லை வேறு ஏதாவது நீங்கள் வந்து ஒரு பயங்கரமான ஒரு திட்டத்தோடு இயங்கிக்கிட்டு இருக்கீங்களா, நமக்கு தெரியாது அது. ஸோ அதனால தான் ரொம்ப தெளிவாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து இந்த பணத்தை ஒரு இடத்துல வச்சுருக்கணும், நீ என்ன பர்பஸ்க்காக வாங்கினியோ அந்த பர்பஸ்க்காக நீ அதை செலவு பண்ணணும். நீ அதை செலவு பண்ணுற வரைக்கும் அது வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட அக்கௌண்ட்டில் தான் இருக்கணும். அப்போ எனக்கு வந்து அந்த அங்கே எவ்வளவு பணம் வந்தது, எவ்வளோ பணத்தை செலவழித்து கொண்டிருக்கிறாய் அப்படிங்கிறதுக்கு ஒரு கணக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில இது இருக்குது. இப்படி நீங்கள் பயன்படுத்தாத பணத்தை அரசு எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. இந்த மாதிரி இன்னும் நிறையா இருக்குது. இந்த சட்டம் ரொம்ப மோசமானது, டிராக்கோனியன் இது அப்படின்ட்டு வந்து யார் யாரெல்லாம் இதுக்கு எதிராக பேசியிருக்காங்கன்னா, அனைத்து எதிர்க்கட்சிகளும் பேசியிருக்கு. கேத்தலிக் பிஷப்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆஃப் இந்தியா, என்ன கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்தின் பிஷப்கள் பல்வேறு இடங்களில் இருக்கிறவங்கெல்லாம் அவங்களுக்கான ஒரு சங்கம் ஒன்று இருக்குது, ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது. அவங்க வந்து என்ன மாதிரி இது சொல்கிறாங்கன்னா, இட் த்ரெட்டன்ஸ் த ஆப்ரேஷனல் சர்வைவல் ஆஃப் மைனாரிட்டிஸ். சிறுபான்மையினர் உடைய ஆப்ரேஷனல் சர்வைவல், அவங்களுடைய என்னப்பா இது பயங்கரமாக இருக்குது, அவர்களுடைய உயிர் வாழ்க்கைக்கே பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்ஸ் தட் டிபெண்ட் ஆன் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஃபார் எசென்ஷியல் சோஷியல் எஜுகேஷனல் அண்ட் சேரிட்டபிள் ஒர்க். இதில் நம்ம ஃபண்டமெண்டலாக சில கேள்விகளை கேட்க வேண்டியதாக இருக்குது. வெளிநாட்டிலிருந்து பணம் பெற்றுத்தான் இந்தியாவில் நீங்கள் உணவு கொடுக்க வேண்டும், கல்வி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற நிலையில் தான் இந்தியா இருக்கா. முதல்ல கவனிங்க, இந்தியாவுக்குள் பணம் பெற்று என்ன வேண்டுமானாலும் ஒருவர் செய்யலாம், அதற்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. அதுக்காக உடனே துப்பாக்கி வாங்கி சுட்டு கொள்ளலாம் முடியாது. சட்டத்துக்கு உட்பட்டு நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். பிரச்சனையே வெளிநாட்டிலிருந்து பணம் பெறுவது அப்படிங்கிறது தான். அதில் என்னென்ன இடத்துல நமக்கு பிரச்சனை இருக்குது, ஏன் ஹிஸ்டாரிக்கலி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து ரெண்டாக பிரிச்சுப்போம். கடைசியாக கான்ட்ரவர்ஷியலாக இருக்கிறது ரெண்டு தான். இதுக்குள்ளே வந்து நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக உள்ளே போகணும் அப்படிங்கிறது இல்லை. என்ன ரெண்டு? ஒன்று, அரசியலுக்குள் வருகிறதா பணம், வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பணம் அரசியலுக்குள் வருகிறதா. ரெண்டாவது, வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பணம் மதத்துக்குள் வருகிறதா. இவ்வளோதான், ரெண்டு தான் கான்ட்ரவர்சி. ஓகே,
கேத்தலிக் சர்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து மதம் அப்படிங்கிறத முன்வைக்கிறாங்க. ஆனால் அவங்க அரசியல்லையும் கலக்கிறாங்க. நம்ம வந்து கேரளா பற்றின ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். இந்த கேரளாவில் வந்து சர்ச்சுக்குள்ளே இருந்தே ஒரு காலகட்டம் வரைக்கும் யாரை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படிங்கிறது வரைக்கும் எல்லாம் அவர்கள் செய்திருக்கிறார்கள். சரி, நம்ம இதை ஒரே ஒரு ஒப்பீடு போயிட்டு திரும்ப இங்கே வருவோம். அமெரிக்காவில் எந்த ஒரு அமைப்புக்கும், அரசியலில் ஈடுபட்டிருக்கும் அமைப்புக்கும் வெளிநாட்டிலிருந்து நிதியை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு ஒப்பீட்டு கேட்குறீங்க இல்லையா, அதனால் அமெரிக்கா. ஐரோப்பிய நாடுகள் எதெல்லாம் மேலே ஐரோப்பிய நாடுகள் இருக்கோ அங்கே அரசியலுக்குள் வெளிநாட்டு பணம் வரவே முடியாது. இது நம்பர் 1 பாயிண்ட். மதத்தை பொறுத்தவரை அவர்கள் பெரிய பிரச்சனையே பண்ணுவதில்லை. மதம் பரப்புவதற்காக என்று வெளிநாடுகளிலிருந்து பணம் வரலாம். ஆனால் நீங்கள் டிக்ளேர் பண்ணிட்டா போதும், ஆஃப்டர் த ஃபேக்ட், எனக்கு பணம் வந்திருக்கிறது, இந்த ஆளிடமிருந்து எனக்கு இவ்வளவு பணம் வந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் போதும். ஆனால் உண்மையில் இந்தியா போன்ற ஒரு நாட்டில் கிறிஸ்துவ மதத்தை பரப்புவதற்கு என்றே ஸ்பெசிஃபிக்காக எண்ணற்ற ஃபாரின் என்டிட்டிஸ் பணத்தை குவித்து கொண்டிருக்கிறது. ஒரு உதாரணம் பார்ப்போம். இப்போ இல்லை, இது ஏர்லியர் அமெண்ட்மெண்ட் பற்றி சொல்லும் பொழுது இதுக்கு அப்புறம் ரொம்பவே இப்போ அதிகமாக இருக்கும். 16,000 அசோசியேஷன் என்ஜிஓக்கள் ரெஜிஸ்டர் ஆகி இருந்ததாகவும் அவர்களுக்கு ஆண்டுக்கு 22,000 கோடி ரூபாய் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் வருவதாகவும் அரசு சொல்கிறது. இப்போ இந்த நம்பர் இதுக்கு மேலே கூட போயிருக்கலாம். இது சாதாரணமாக 1 கோடி 2 கோடி ரூபாய் இல்லைங்க, 22,000 கோடி ரூபாய். இந்த 22,000 கோடி ரூபாயில் பெரும் பங்கு கிறிஸ்தவ மிஷனரிகளுக்கு போகிறது. அதனால தான் அவங்க வந்து பதற்றத்தில் இருக்கிறார்கள். இப்போ நம்முடைய கேள்வியே, அந்நிய நாட்டு பணம் இந்தியாவில் மதம் மாற்றுதலுக்கு பயன்படலாமா? இந்த கேள்விக்கான பதிலை நான் வந்து கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள் இவர்கள் இருவரையும் சேர்த்தே கேட்கிறேன். வெளிநாடுகளிலிருந்து பணம் பெற்று நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் நடத்துகிறீங்க, ஸ்கூல் நடத்துகிறீங்க, மற்ற தொண்டு நிறுவனங்கள் நடத்துகிறீங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க. ஆனால் அதுக்கு மட்டும்தான் நீங்கள் அந்த அமைப்புகளை பயன்படுத்துகிறீர்களா? எந்த அளவுக்கு நீங்கள் ரிலிஜியஸ் கன்வர்ஷன் என்பதில் கவனம் செலுத்துகிறீர்கள்? அப்போ அந்நிய பணம் நீங்கள் வந்து க்ளோஸாக பிரித்து, இங்கே பாருங்கள், வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பணத்தில் நான் இது மட்டும்தான் செய்கிறேன், என்னுடைய மதமாற்ற நிகழ்வுகளுக்கு நான் உள்நாட்டிலிருந்து வரக்கூடிய பணத்தை மட்டும்தான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமா? ஏன்னா இது எல்லாமே வந்து ஒரு வழக்கு ஒன்றுக்கு போச்சு. நோயல் ஹார்ப்பர் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு வழக்கு. இந்த 2020 சட்ட திருத்தம் வந்தப்பவே அதை எதிர்த்து ஒரு வழக்கு போச்சு. அந்த வழக்கில் ரொம்ப தெளிவாக நீதிமன்றம் என்ன சொன்னதுன்னா, வெளிநாடுகளிலிருந்து பணம் பெறுவது என்பது ஒரு அடிப்படை உரிமை அல்ல. கவனிங்க, இப்போ யாருமே வந்து கான்ஸ்டிடியூஷனில் சொல்லியிருக்கு வெளிநாட்டிலிருந்து நான் பணம் பெறுவது என்னுடைய அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்ல முடியாது. இட்ஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் ரைட். அதில் தீர்ப்பை மிக தெளிவாக கோர்ட் என்ன கொடுத்ததுன்னா, அந்த 2020 சட்ட திருத்தத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அது கொஞ்சம் மாறிச்சு. 2020 என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, சட்ட திருத்தத்தில் முன்ன வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சார்ஜஸ்னு, இப்போ உங்களுக்கு வந்து 1 கோடி ரூபாய் வருது, நீங்கள் 50 லட்சம் ரூபாய் வரை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சார்ஜஸாக செலவழிக்கலாம் அப்படின்னு இருந்ததை மாற்றி 20%, அதாவது 50% அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சார்ஜஸ் அப்படின்னு இருந்ததை 20% மட்டும்தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சார்ஜஸாக பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கும் பெரிய குரல் எழுந்தது. அது இல்லைங்க, அது எப்படி, நாங்கள் எங்களுக்கு ஆளெல்லாம் வச்சு, அப்போ நீங்கள் வெளிநாட்டிலேருந்து பணம் வாங்குறது எதுக்காக? இந்தியாவில் ஒரு தொண்டு வேலையை செய்வதற்காகவா, இல்லை நல்ல ப்ளஷ் ஆஃபீஸ் போட்டு ஆட்களை உட்கார வச்சு அவங்களுக்கு சம்பளம் வாங்கிக்கிட்டு வேறு ஏதோ வேலை செய்கிறதுக்காகவா? இதை விட ஸ்ட்ரிக்டான லாஸ் இருக்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து ஃபிலிப்பைன்ஸ் மாதிரியான ஒரு இடத்த எடுத்துக்கிட்டிங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சார்ஜஸ் வந்து 10% மேலே இருக்க முடியாது. ஒரு தொண்டு நிறுவனம் நடத்துகிறீங்க, உங்களுக்கு டொனேஷன் தராங்க, அந்த டொனேஷனில் 10% உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஸ்ட்டை முடிச்சிடணும் நீங்கள். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக, இதை எதிர்ப்பவர்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு புள்ளியில் தான் இணையிறாங்க. அடுத்து எதிர்க்கிற இன்னொருத்தரை பார்த்துருவோம். கேரளா சீஃப் மினிஸ்டர் பினராயி விஜயன், அவர் வந்து உடனே ஸ்டாலின், எப்பா பிரச்சனையே வந்து கேரளாவில் இருக்குன்னா ஸ்டாலின் எழுதுறதுக்கு முன்னாடி அவர் எழுதிட்டார். யார்? திங்கக்கிழமையே எழுதிட்டார் அவர். இது வந்து எங்கள் ஊரில் இருக்கிற ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்லாம் வந்து ரொம்ப கவலைப்படுதுங்க, அதனால் நீங்கள் தயவு செஞ்சு இதை நிறுத்துங்க அப்படின்ட்டு. அப்புறம் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி சும்மா இருப்பார், ஏன்னா எல்லாருமே கேரளாவில் வந்து
இதற்கான அவங்க தேர்தல் பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால் அவங்க வந்து இது கம்ப்ளீட்டாக இந்த சேரிட்டபிள் அண்ட் அதர் கம்யூனிட்டி வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன்லாம் இதனால் பாதிக்கப்படும். உலகத்திலேயே 4வது பெரிய எக்கானமி இந்தியா, அங்கிருந்து 3வதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. வெளிநாட்டிலேருந்து 22,000 கோடி வாங்கித்தான் இங்கே வந்து எல்லாருக்கும் உணவு கொடுக்கணும், எல்லாருக்கும் ஊசி போடணும், எல்லாருக்கும் மாத்திரை கொடுக்கணும், அனாதை இல்லம் கட்டணும். பாரதிய ஜனதாவும் அங்கே வந்து இதற்கு சார்பாக ஏதாவது சொல்லணும். ஸோ ராஜீவ் சந்திரசேகர் வந்து இதுக்கெல்லாம் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாரு. இங்கே பாருங்கள், இங்கே ஏதாவது சில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குன்னா அதுக்கு காரணம் ஆப்போசிஷன் பார்ட்டிஸோட ப்ராப்பகேண்டா தான். அதனால் இந்த பில்லை வந்து முதல்ல மக்களோட விவாதித்து அதுக்கு பிறகு இதை மக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி, ஏன்னா இவங்க வந்து கொஞ்ச நாளாகவே கிறிஸ்தவ வாக்குகளை எதிர்நோக்கி பாரதிய ஜனதா நிறைய வேலை செஞ்சிகிட்டு இருக்கு. ஸோ அவருடைய வருத்தம் ப்ராபப்ளி ஏன்பா இப்போ எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டு குத்துறீங்க, தேர்தலுக்கு பிறகு பண்ணக்கூடாதா அப்படின்னு. ஆனால் சில விஷயங்களை வந்து நம்ம பிளண்ட்டாக அதை கையில் எடுத்து தான் ஆகணும். அந்நிய பணம் அப்படிங்கிறது வந்து பல விதங்களில் இந்தியாவுக்கு பாதகமாக அமைந்திருக்கிறது. பல என்ஜிஓக்கள் இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள், தேச நலனுக்கு எதிராகத்தான் அவங்க நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க எதுக்கெடுத்தாலும் பயங்கர ஆக்டிவிசம். இவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த தைரியத்தில் தான் நீங்கள் போய் தெருவில் இறங்கி போராடுங்க அப்படின்னு. நீ எப்படி வந்து ஃபாரின் பணத்தை வச்சுக்கிட்டு இதே காரியத்தை நீங்கள் அமெரிக்காவில் செஞ்சு பாருங்கள், இப்போ கொடுப்பாங்க நாள். நீ உள்நாட்டில் இருக்கிறவங்க பணம் கொடுத்து அரசுக்கு எதிராக நீங்கள் வந்து ஏதாவது போராட்டம் நடத்துறீங்கன்னா நடத்திட்டு போங்க, அது உங்களுடைய உரிமை. நீ இந்த நாட்டு பணம், இந்த நாட்டு மக்கள், இந்த நாட்டு அரசுக்கு எதிராக நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஆனால் நீங்கள் வெளிநாடுகளில் இருந்து ஒரு பைசா வாங்கினாலும் கூட அதை பயன்படுத்தி யார் ஆளும் கட்சியாக இருக்கட்டும், ஈவன் காங்கிரஸ் ஆளும் கட்சியாக இருக்கிறது, அப்போ அதற்கு எதிர்த்தாப்பில் நம்ம வந்து வெளிநாட்டு பணத்தை வைத்துக்கொண்டு எதையாவது செய்யலாமா? யார் அரசை ஆண்டாலும் சரி, வெளிநாடுகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய பணத்தை வைத்துக்கொண்டு இந்திய நாட்டில் குழப்பம் ஏற்படுத்துவது என்பதை அறவே தவிர்க்க வேண்டும். அதனால் என்னுடைய கருத்து இதுதான். வெளிநாட்டு பணம் எந்த விதத்திலும் அரசியல் கட்சிக்கோ அல்லது அரசியல் இயக்கங்களுக்கோ அல்லது அரசியல் கட்சி அல்லது இயக்கங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களுக்கோ போகவே கூடாது. ஒரு பைசா கூட போகக்கூடாது. அது வந்து கம்ப்ளீட் பேன். 2வது, சமூக நல காரியங்கள் என்று சொல்லிக்கொண்டு மக்களை தூண்டி போராட்டத்தில் ஈடுபடுபவர்களுக்கு வெளிநாட்டு பணம் அனுமதிக்கப்படவே கூடாது. 3வது, மதம், முக்கியமாக மத மாற்றம். மத மாற்றத்தில் ஈடுபடுபவர்களுக்கு அந்நிய பணம் எந்த வகையிலும் போகவே கூடாது. நீங்கள் ஒரு அண்டர்டேக்கிங் எழுதி தரணும். நான் வந்து இந்த பணத்தை வாங்கி இங்கே ஹாஸ்பிட்டல் கட்ட போகிறேன்னா ஹாஸ்பிட்டல் கட்டுங்கள். நீங்கள் அதில் வந்து செயின்ட் ஆண்ட்ரூஸ், சென்ட் தாமஸ் என்ன வேணாலும் பேரை வைத்து கொள்ளுங்கள். ஆனால் அங்கே எந்த கட்டத்திலும் மத மாற்ற நிகழ்வுகள் நடக்காது என்று உறுதி கொடுத்தாதான் அவர்களுக்கு இதை கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு இன்னும் சட்டங்களை கடுமையாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அந்நிய பணத்தில் இந்தியாவுக்குள் இந்த சமூக மத அரசியல் தளங்களுள் எந்த விதமான தலையீடு வருவதும் நம்முடைய தேச நலனுக்கு எதிரானவை. அவை தடுக்கப்பட வேண்டும். வக்ஃப் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. வக்ஃப் வாரியம் என்பது தன்னிச்சையாக சாதாரண மக்களுடைய நிலங்களை பிடுங்கிக் கொள்வதை தடுப்பதற்காக உருவாக்கப்பட்டது. அது நன்றாக அது வந்து இதுக்கு போகட்டும், கோர்ட்டுக்கு போகட்டும், அங்கே ப்ரூவ் பண்ணட்டும். அதே மாதிரி இந்த 2026 சட்ட திருத்தம் FCRAல கொண்டு வந்தாங்கன்னா அது கோர்ட்டுக்கு போக போகுது, நன்றாகவே தெரிகிறது. இப்போ கோர்ட் என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். சும்மா வந்து இந்த பூச்சாண்டி காமிச்சு இது எந்த விதத்தில் மத சிறுபான்மையினர்கள் தாக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது வந்து நன்றாக பார்க்கலாம். இதில் ஒன்றுமே கிடையாது. ஆனால் அதை வந்து பூதாகாரமாக இப்போ சொன்னால்தான், அதுவும் தேர்தல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்டத்தில் இதை சொன்னால்தான் உடனே ஒரு பயங்கர பர்ச்சேஸ் பவர் கிடைக்கும், அப்படியே அந்த சிந்தாமல் சிதறாமல் அந்த வாக்குகளை எல்லாம் வாங்கிவிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை வந்து இந்த மதத்தை சேர்ந்தவர்களே அதை டிஃபீட் பண்ணணும். ஏன்னா உண்மையிலேயே நீங்கள் வந்து வெளிநாட்டு பணத்தை வைத்துக்கொண்டு உங்களுடைய ஃபெய்த் அப்படிங்கிறத முன்னெடுத்து செல்லாதீர்கள். உங்களுடைய பணத்தை வைத்து என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கள். அது நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய, உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஸ்பெஷல் உரிமை சிலது இருக்குது, அதற்குள்ளாக அதை செய்யுங்கள். அந்நிய பணம் அதற்கு வேண்டாம். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.